ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்த்துட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போறது இல்லையாமா, ஜூலைல தான் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இப்ப படத்துடைய டீம் இருக்காங்களாமா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகன் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் சென்சார் இஷ்யூ காரணத்தினால படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. இப்போ வரைக்கும் சென்சார் சர்டிபிகேட் கூடவே கிடைக்காம இருக்கு. அண்ட் இப்போ வேற எலெக்ஷன் டேட்டும் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்தல் விதிமுறைகளும் அமலுக்கு வந்துருச்சு. எப்படியும் ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆகாது. அட்லீஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மே மாசத்துலயாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அதுக்கும் வேற வழி இல்ல. ஜூலைல தான் ரிலீஸே பண்ண போறாங்களாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதாவது ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருந்த அமேசான் பிரைம் வீடியோ பாத்தீங்கன்னா 120 கோடிக்கு சைன் பண்ணியிருந்த அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கியிருந்தவங்களுமே வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. அதனால இப்போ என்ன பண்றது அப்படின்னே தெரியாம ஜனநாயகன் டீம் வந்து அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஜனநாயகன் படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்புல கேடி தி டெவில் அப்படிங்கிற படம் வந்து ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ எப்படியும் இப்போ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் போகும். அப்புறம் ஏப்ரல் 30 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் ரிலீஸ்க்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கும். அது ஒரு 2 வாரம் போச்சு அப்படின்னாலுமே மே ஃபர்ஸ்ட் 2 வாரம் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 4 டாக்ஸிக் படமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எப்படியும் மே கடைசி 2 வாரங்கள் நடக்கும். அப்புறம் ஜூன் 4 படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 2 வாரங்கள் வந்து போஸ்ட் ரிலீஸ்க்கான வேலைகள்லாம் நடக்கும். ஸோ இப்படியே வந்து டைம் போயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் பிரைம் வீடியோ வேற அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால ஜனநாயகன் படத்தை வந்து ஓடிடிக்கு சேல் பண்ணாம அப்புறம் ஓவர்சீஸ்னுடைய ரைட்ஸும் இல்லாம எதுவுமே பண்ணாம வந்து அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாவே வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ஓடிடிக்கு வந்து ஜனநாயகன் படத்தை கொடுக்கணும். வேற ஓடிடி வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஓவர்சீஸுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பொறுமையா வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேடி தி டெவில் அப்புறம் டாக்ஸிக் இந்த படம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு பொறுமையா ஜூலைல படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால தான் இப்ப கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இருக்காங்களாமா. ஸோ என்ன நடக்க போகுது, ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் எப்போ போக போகுது, அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் எப்ப கொடுக்க போறாங்க, படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குறிப்பா ஜனநாயகன் படம் ரொம்ப வெயிட்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, அந்த படத்தை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.